அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 136 நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒருவரே பெரிய அதிசயங்களை செய்ய முடியும், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசேஷமாய் சொல்ல போனால், அவரால் கடினமான காரியம், செய்யக்கூடாத கடினமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் முடியும். கடினமான காரியம் என்கிற ஒன்று நமக்கு, அவருக்கு அது லகுவான காரியம். கடினமானது என்கிறது ஒன்றுமே அவருக்கு கிடையாது. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமுள்ளவர், சர்வ வியாபி அவர், சர்வத்தையும் படைத்தவர் அவர். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிறது. அதிசயமான தேவன், வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களுக்கு தேவன் அதிசயமானவராக, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா கடினமான காரியத்தையும் அதிசயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கடினமான காரியங்களை உங்கள் பார்வைக்கு முன்பாக நீக்கி அவைகளெல்லாம் லகுவாய் மாற்ற போகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சங்கீதத்துல 107 சங்கீதத்துல சொல்லப்பட, அவரை கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கத்தக்கதாக அவர் நம்முடைய நடுவிலே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவரே வானத்தை பூமியை படைத்தவர். அவர் ஒருவரே அண்ட சராசரங்களை படைத்தவர். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா கண்ணீருக்கும், வியாதிகளுக்கும் இன்றைக்கு முடிவு கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் நீக்கி ஒரு அதிசயத்தை செய்து உங்களை என்ன செய்ய போறார்? உங்களை மீட்டெடுத்து உங்களுடைய சந்தோஷத்தின் பாதையில, மகிழ்ச்சியின் பாதையில, வெற்றியின் பாதையில, நலமான பாதையில, நன்மையான பாதையில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரத்தில் 10 சொல்லப்படுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியுடன் செய்யப்படாத அதிசயத்தை ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று அங்கே மோசேக்கு அவர் சொல்லுகிறார். மோசேக்கும் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு நான் அதிசயத்தை செய்வேன், உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன், ரெண்டத்தையும் அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை அவர் மன்னித்து அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படித்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு அதிசயத்தை உங்கள் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, இந்த அதிசய செயலை ஜனங்களுக்கு செய்யும்படிக்கு மோசேயோடு கூட இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதற்கு மோசே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள சொல்லுகிறார் ஆண்டவர். நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி இங்கே உச்சியில காலமேன் சமூகத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதே போல பாருங்க, அதிகாலமே எழும்பி தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிறார். கர்த்தருடைய மேகத்துல இறங்கி தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார். தேவனை அவர் காண்கிறார். பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர் துதிக்கிறார். 1000 தலைமுறை இறக்க செய்கிறவரே, அக்கிரமங்களை பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவரே, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும், எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அங்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளை மாற்றி ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு, அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கத்தக்கதான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய மகிமை, அவருடைய நாமம் அதிசயம் அதிசயம் விளங்கும் உங்கள் வாழ்க்கையிலே.
உங்களுக்கு ஒரு புதிய வழியை, புதிய வாழ்க்கையை, புதியவே கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஒரு அதிசயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த அதிசயங்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் பெற்றுக்கொள்ளுங்க. 2வது லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய வியாதி. அந்த பிரச்சனை வியாதியிலிருந்து தேவன் சுகம் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படி என்றால், அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பாருங்கள், அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்கள் என்று கண்டோமே என்றார்கள். அல்லேலூயா. வியாதி நீங்கி சுகமாக்கப்படுகிறது. அதாவது உங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, மலை போல இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டம் நிறைந்த பிரச்சனைகளை, கண்ணீர் நிறைந்த பிரச்சனைகளை, எழுந்து நடக்க முடியாத பிரச்சனைகளை, எழுந்தருள முடியாத பிரச்சனைகளை, அதை மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை கர்த்தர் இன்றைக்கு அதிசயமாய் சுகப்படுத்த போகிறார். ஒரு அதிசயத்தை செய்து அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். வியாதிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசுவுக்கு கடினமானது எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடிக்கக்கூடியவர். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு, உங்கள் வியாதிகளுக்கு, உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயமாய் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்று காண போகிறீர்கள். 3வதாக நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு தேவனே, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதிசயமானவர். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தா. பாருங்க, அவருடைய நாமம் பாருங்க, கர்த்தத்துவம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் நாமம் கேட்பானேன், அது அதிசயம். யாக்கோபு சொல்வாரு, என் நாமத்தை நீ கேட்பானே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய சர்வ வியாபி, சர்வ வல்லம் உள்ளவர், எல் ஷடாய். அவருடைய நாமம் சொல்ல முடியாதுங்க. அப்ப சொல்ல, என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி மனோவா வெள்ளாட்டு குட்டியை போஜன பலியை கொண்டு வந்து அதை கண்மலையிலே கர்த்தருக்கு செலுத்தினார். அப்போது மனோவா அவன் மனைவி பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஆமென். உங்கள் கண்களுக்கான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இங்கே குழந்தை இல்லை, வயதானவர்கள், கர்த்தர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன், உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் அதிசயமா உன் தேவைகளை பூர்த்தி செய்வார். ஆமென். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்பையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்திலே ஜுவாலையில ஏறி போனார். அதை மனோவாவும் மனைவியை கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நடக்காதவைகளை நடந்து முடிய செய்கிறவர் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறார். தேவன் அப்படிப்பட்ட தேவன், மகிமையின் தேவன், குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் மெய்ப்பொரா இருந்து உங்களுக்கு நிறைவானதை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்தவைகள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இது கடினம், இதை செய்ய முடியாது, இது எங்களால் முடியாது என்று சொல்லி ஒருவேளை விடப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அது முடியாது என்ற நிலையில நிறுத்தப்பட்டிருக்கலாம். இனி வாய்க்காது, அடைப்பட்டது, இனி திறக்கப்படாத வாசல் என்று சொல்லி நாம் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிறார். ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறார். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற அதிசயமான தேவன். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே உங்களுக்கு அதிசயங்களை செய்ய முடியும். அவர் ஒருவரே ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதித்தார். அவர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை நின்று விடுதலையாக்கினார். அவர் ஒருவரே கொஞ்சம் சொற்ப ஜனங்களாக இருந்தவர்களை திரளாய் பெருக பண்ணினார். அவர் ஒருவரே நம்மளை அழைத்து இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒருவரே நமக்காக இந்த பூமியில் அதிசயமானவராய் வந்து அதிசயமான காரியங்களை செய்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் அவருடைய அதிசயமான செயல். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில கடினமானதையும் கர்த்தர் அதிசயமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. கடினமானதையும் அதிசயமாய் மாற்றப் போகிறார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க. எது கடினமா இருக்கிறதோ, பிரச்சனையா இருக்கிறதோ, போராட்டமா இருக்கிறதோ, தேவையா இருக்கிறதோ, அவையிலெல்லாம் கர்த்தர் சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.